ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்க, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறக்கிறது. அதாவது 16ஆம் தேதி மாலை அதாவது அன்றைக்கி 11ஆம் தேதி 31-32 நாழிகையிலேயே சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு போயிடுறார். 32 நாழி அப்படின்னு சொல்லும்பொழுது சாயந்தரம் ஒரு 6:30 மணி 6:45 மணிக்கு போயிடுவார். அது அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம். அதாவது தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தட்சிணாயனம் ஏன் சிறப்படைகிறதுன்னா, தேவர்களுக்கு இது இரவு பொழுதுன்னு சொல்லக்கூடியது. தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும். இந்த முதல் மாதம் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய 6 மாதத்தில் முதல் மாதமும் 6ஆம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால் வீட்டு விசேஷங்கள் பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா. ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் திருமணங்கள் இதெல்லாம் ஆடி மாதத்துலையும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:45 மணிக்கு கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் 17ஆம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது. அதனால் கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம். அதனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு. அதுக்கப்புறம் சாதுர்மாசிய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. துறவிகள் இவாள்லாம் ரிஷிகள், துறவிகள் இவாள்லாம் ஒரே இடத்துல தங்கி ஒரு 4 மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்தலையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து, பொதுவாக சாதுர்மாசிய சங்கல்பம்னு அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாந்தங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம். அதாவது உபன்யாசம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு கட்டுப்பாடோடு இருந்து 4 மாதம் இருக்கக்கூடிய காலம். இது சாதுர்மாச சங்கல்பம் பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி, துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா 18ஆம் தேதி துவாதசி. அதற்கு பிறகு 18ஆம் தேதி அன்றைக்கி, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில், அந்த புன்னைநல்லூரில் முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதை தவிர ஹயக்ரீவனுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் உதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில்
உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய இது அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன். இந்த பொதுவாகவே நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் 50 வயசு 60 வயசுலாம் எடுத்து அவள் வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும். அதனால் சில பேர் மிதுன ராசின்னுவா, கடக ராசின்னுவா. அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், அதை தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது. ஆனால் அதே மாதிரி மிருகசீரிஷம், அவிட்டம், அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு ராசிக்கு 2 ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும். இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலேனால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும். அந்த லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும். அதனால் நீங்கள் துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, விருச்சிகத்தில் இருப்பீங்க, விசாக நட்சத்திரம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும். முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன். அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லையும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு திக்பலம் பெற்று 4ஆம் இடத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஆட்சி பலம் பெறுறதுக்கு சமம். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக திக்பலம் பெற்றிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது 15/7/2024 21/7/2024 வரலும் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாயும் குருவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வீடு, நிலம் இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக, மாற்று இனத்தின் சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதும், அதாவது சூரியனுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9-10 தேதி ஆகிடுறது, நவமி திதி வரலும் ஆகிடுறது. நல்ல ஒரு பௌர்ணமி யோகம்னே சொல்லலாம். அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர சந்திர பகவானும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 2 கேந்திர அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் வந்து 16ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல வந்து 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். குருவினால் பார்க்கப்படுறதுனால குரு மங்கள யோகம், அதாவது குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமையிறது, சந்திர மங்கள யோகம் அமையிறது.
இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வர்றதுனால புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள், பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல 19ஆம் தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பௌர்ணமி யோகமும் இருக்குது. அதாவது பௌர்ணமி யோகம் முடிஞ்சு அதாவது பௌர்ணமி யோகத்துக்கிட்ட இந்த காலகட்டம் வரக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக 21ஆம் தேதி பௌர்ணமி யோகமே இருக்குது. பௌர்ணமி 21ஆம் தேதி மாலையில் இருக்குது. அதாவது சந்திர பகவான் மகரத்திற்கு போகும்போது பௌர்ணமி யோகம் வரும். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் ஒரு அபிவிருத்தி வரும். பௌர்ணமி யோகம் வேறு இருக்குது. இதன் மூலியமாக எந்த ஒரு இடத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் அயக்ரீவ ஜெயந்தி வேறு, அதனால் அவசியமாக போய் கோவிலில் போயிட்டு அயக்ரீவ பெருமானுக்கு உண்டான ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் போய் சேவிச்சுட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆடி மாதம் பிறகுறது முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய அம்மனை போய் வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.